திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் வாலிபர் அட்டகாசம். தனியார் பேருந்து நடத்துனர், ஓட்டுநர், பொதுமக்களை தாக்கிய குடிபோதை வாலிபர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி அண்ணா பேருந்து நிலையம் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய மிக முக்கிய பேருந்து நிலையம் ஆகும். இந்த பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்குகின்றன. இப்படி பரபரப்பாக இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லி செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று பஸ் நிலையத்திற்கு வந்து நின்றது. அப்போது பஸ் நிலையத்தில் இருந்த குடிபோதை வாலிபர், நகராட்சிக்கு சொந்தமான குடித்தண்ணீர் டேங்க் இடித்து விட்டீர்கள் என்று தனியார் பேருந்து நடத்துனர், ஓட்டுநர் அசிங்கமாக குடிபோதையில் வாலிபர். இதனால் தனியார் பேருந்து ஓட்டுநர் பிரசன்னாவும் நடத்துனர் குமரேசனை ஏன் திட்டுகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இருவரையும் மீண்டும் அசிங்கமான வார்த்தைகளில் பச்சையான வார்த்தைகளை திட்டி கொலை மிரட்டல் விடுத்து நடத்துனர் குமரேசனை ரத்தம் வரும் அளவிற்கு பயங்கரமாக தாக்கிவிட்டனர். அதனை தட்டி கேட்ட அந்த பகுதியில் இருந்த சசி என்ற மற்றொரு பொதுமக்களையும் கடுமையான முறையில் குடிபோதை வாலிபர் தாக்கினார். இதனால் அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் திருத்தணி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். 5க்கும் மேற்பட்ட திருத்தணி போலீசார் விரைந்து வந்து அந்த குடிபோதை வாலிபரை பிடிப்பதற்கு வாகனத்தில் ஏற்றி செல்வதற்கு குடிபோதை வாலிபர் போலீசாரிடம் வர மறுத்து 20 நிமிடம் பஸ் நிலைய பகுதிகளில் ரகளையில் தொடர்ந்து ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்த தனியார் பேருந்து நடத்துனர் குமரேசன் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தனியார் பேருந்து ஓட்டுநர் குமரேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் குடிபோதை வாலிபர் திருத்தணி அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன், வயது 26, திருத்தணி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வாலிபர் மீது பல்வேறு வழக்குகள் திருத்தணி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிபோதையில் இந்த வாலிபர் பட்டப்பகலில் பொதுமக்களையும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை தாக்கிய சம்பவம் பஸ் நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக மாறியுள்ளது. நிரந்தரமாக திருத்தணி பஸ் நிலையத்தில் காவலர் ஒருவரை பாதுகாப்பு பணிக்கு மக்கள் பாதுகாப்பிற்கும் பணியமர்த்த வேண்டும். காவல் நிலையம், புறக்காவல் நிலையம் உள்ளது, ஆனால் காவலர்கள் இல்லை. இதனால் தான் குடிபோதை வாலிபர் அவ்வப்போது இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். உடனடியாக நடவடிக்கையை திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொதுமக்கள் நலன் கருதி, பாதுகாப்பு நலன் கருதி உடனடியாக பேருந்து நிலையத்தில் நிரந்தர காவலரை பணியமர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.